வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இலக்கிய சீரியலில் என்ன விஷயமா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. கௌதமோட அப்பா எஸ்எஸ்கே தான் அப்படிங்கிற உண்மை கூடிய சீக்கிரமே கௌதமுக்கு தெரிய வரணும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. கௌதமுக்கு ரொம்ப நாளாகவே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு எஸ்எஸ்கே அண்ட் தாஷாயினி. ஆனால் எஸ்எஸ்கே என்ன தான் பிரச்சனை கொடுத்தாலும் அவங்கள அடியோடு அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் இலக்கியா அடுத்தடுத்து பிளான் போட்டாலும் எஸ்எஸ்கே தாஷாயினி அவங்க பெரிய பிளானாக போட்டு இலக்கியா கௌதமுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா கௌதமுக்கு ரொம்ப நாளாகவே தெரியாத ஒரு ரகசியம் இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. தன்னோட அம்மா தான் ரேவதி அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சிருச்சு. ஆனால் கௌதமுக்கு இன்னும் ஆழமாக மனசுக்குள்ளே இருக்கிறது தன்னோட அப்பா யார், அது ரேவதி அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். அது யாருன்னு ரேவதி அம்மாவை கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு இப்போ கௌதம் அவர் எப்படியாச்சும் தன்னோட அப்பாவை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப எமோஷ்னல் ஆகுறாரு. ஏன்னா எஸ்எஸ்கே அதை சொல்லி தான் கௌதமை ரொம்ப மட்டப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. அதுவும் எல்லாருமே கேள்வி கேட்குற மாதிரி இப்போ கௌதமுக்கு ஆழமாக மனசில் பதிஞ்சிருக்கு. அதனால தான் இப்போ இலக்கியாட்ட என்னோட அப்பா யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இருந்தாலும் இலக்கியா உண்மையை சொல்ல போகிறதில்ல. அதே மாதிரி ரேவதி அம்மாவும் இந்த உண்மையை சொல்ல போகிறதில்ல. இது மாதிரி தான் ரொம்ப நாளாகவே மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜானோமாக்கும் கௌதமோட அம்மா தான் ரேவதி அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தெரியாது. இதையும் இலக்கியா மறைச்சிட்டாங்க. இந்த ஒரு விஷயம் தெரியும் போதும் ஜானோமா ரொம்ப கோவப்பட்டு ரேவதியை உண்டுலன்னு பண்ணிடுவாங்க. ஏன்னா தான் மேலே தான் பாசம் கௌதம் வச்சுருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறதுலையும் தப்பு இல்லை. இப்போ ரேவதி அவனுக்கு முக்கியமாக போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜானுவமா அப்புறம் ரேவதியை ரொம்ப ஒதுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஒரு பிரச்சனையும் போயிட்டுருக்க சூழ்நிலையில் இப்போ பார்த்திங்கன்னா கௌதம் தன்னோட அப்பா யார் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாரு. இருந்தாலும் இந்த உண்மையை இலக்கியா ரேவதி மூலயமா கண்டிப்பாக இப்போதைக்கு தெரிய போகிறதில்ல. அதை கண்டுபிடிக்க போகிறதே கௌதம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே தன்னோட அம்மா யாருன்னு சொல்லி அவர் தான் லாஸ்ட்டாக ரேவதி தான் தன்னோட அம்மா அப்படிங்கிற உண்மை தெரிய வந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ அப்பா யார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கௌதம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இதில் கௌதம் எப்படி கண்டுபிடிப்பார்னா எஸ்எஸ்கே ரொம்ப நாளாகவே என்னோடய வாரிசு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருப்பார். அந்த விஷயம் கௌதமுக்கு ஆழமாக பதிஞ்சு போயிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரேவதி அம்மாவுக்கும் இப்போ உண்மை அவங்க சொல்ல போகிறது இல்லாட்டியும் அவங்கள வச்சு கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே கௌதம் கண்டுபிடிப்பார். இது மாதிரி கான்செப்ட்டு சூப்பராக கொண்டு போனால் நல்லாயிருக்கும். என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க.